ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்யூட்டான நல்ல ஒரு ஜூஸ் ஜார் தான். இது ரெண்டுத்துக்குமே 2 ஸ்ட்ராவும் உடன் லிட்டும் வரும். இதில் நம்ம ஜூஸு ஷேக்கு எல்லாமே குடிக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பாட்டிலு, ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது. நம்ம தோசை சப்பாத்தி இந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்மளுக்கு அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏர் ஃப்ரையர்லலாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். ஹெல்த்தியாக ஓவராக ஆயில் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு குட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது 6 பாட்டிலு வர ஒரு பேக்கு தான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது. இந்த பாட்டில் வந்து ரவுண்ட் இல்லாத ஸ்கொயராக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஸுமே வந்து நல்ல சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுறேன். 300 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த 6 பாட்டிலும் வந்துருங்க. இது கூடவே வந்து இப்படி ஒரு ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இது வச்சு வந்து நம்ம அந்த பாட்டிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான ஸ்பூன் ஸ்டாண்டு தான். இது வந்து கோல்டன் கலரில் நல்லா அழகாக இருக்குது. இது ஒயிட்டுக்கு வந்து இந்த ஒயிட் கிச்சன் எல்லாம் செட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கோல்டன் கலரில் இது உங்கள் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வாங்கினேன். ஸ்பூன்ஸ் எல்லாமே நல்ல திக்கான ஸ்பூனு. ஸ்பூன்ஸ் வந்து 6 ஸ்பூன் இருக்குது. இதில் சிங்கிளாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 6 பாக்ஸ் வருது இந்த மாதிரி. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா நம்ம இந்த தக்காளி வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம அப்படியே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கீழே போட்டு வைக்கும்போது வந்து இதுவாக இருக்கும். இந்த நெட்டு மாதிரி இருக்குது இல்லையா, இது இருக்கிறதுனால அதில் தண்ணி ஏதாவது இருந்தாலுமே அது அடியில் போய் படிஞ்சிடும். அதனால் வெஜிடபிளாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ் எதுவுமே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பாக்ஸை பார்த்தாலே தெரியும். நான் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இதில் வந்து மீனுமே வந்து ஃப்ரீசரில் என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மீனுமே வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்கிறது தான். இது 6 பாக்ஸ் வருது. இந்த ரேட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக எனக்கு தோணுச்சு. பாருங்கள், 1 இயராக நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாம் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ட்ரே வாங்கியிருந்தேன். இந்த ட்ரே வந்து கோல்டன் கலர் தான். அந்த ஸ்பூன் ஸ்டாண்டுக்கு இல்லை ஒயிட் டேபிளு மார்பிள் டேபிள் இதற்கு எல்லாம் வைக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாண்டு நான் வாங்கினப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அது கொஞ்சம் நசுங்கி இருந்துருச்சு அந்த சைடில். ஏன்னா அந்த டிசைன் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம கையால் கொஞ்சம் ஹார்டாக அமுத்துனோன்னாலே அமர்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இங்கே கிடைச்சப்பவே இப்படி இருந்துச்சு பார்த்திங்களா. அந்த ஒரு ஆனால் கீழே இருக்கிற பிளேட் வந்து நல்லா கனமாக இருக்குது. இது வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கலாம் டேபிளில். அதே மாதிரி ஏதாவதெல்லாம் ஷோக்கெல்லாம் வைக்கலாம். நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கலாம். நம்ம இதெல்லாம் வராமல் இருக்கும் இல்லையா, நல்லா சூப்பராக வைக்கலாம். நிறைய இது குவான்டிட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட மூடி எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த பேஸ்கெட்டு. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸும் போட்டு வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட போட்டு வைக்கலாம். இந்த ஏர் எல்லாம் போகிற மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்களா, இதுவுமே நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு தான் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இது எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கொடுக்குறேன். அது மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம். ஃப்ளவரு, பூஜா ரூம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதில் அதுவும் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருந்தேன், ஒரு பிரியாணி போட்டு வாங்கணுன்னு. ஆனால் நிறைய வந்து கிளாஸ் வந்து பிரேக் ஆகுது, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தது பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். இது வந்து 1 இயர் வேரண்டி இருக்குது. 10 லிட்டர் பிரியாணி போட்டது. ஆனால் ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இது கூட வந்து கிளாஸோட லிட்டு வருது. அதுக்கப்புறமா வந்து ஒரு தம் பிளேட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம குக் செய்யும்போது வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக, பிரியாணிலாம் செய்யும்போது அதுக்காக ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட் வந்து நல்லா ஹார்ட்டை வந்து தக்க வைக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேட்டாக தான் இருக்குது. 5 லேயர் கிரைனைட்டு. உள்ளவுமே வந்து நல்லா சூப்பராக இருக்குது. கிரைனைட்டோட கோட்டிங் வந்திருக்கு. ஹேண்டில் எல்லாமே நல்லா இருக்குது. ஹேண்டில் வந்து தனியாக வரும், அது நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஆனால் நல்ல திக்கான நல்ல ஒரு பிரியாணி பாட்டு தான். 10 லிட்டர் இது. இதுவுமே இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் எனக்கு தோணுச்சு. நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட இருந்தது வந்து இந்த மாதிரி கிரைனைட் கோட்டிங் எல்லாம் இல்லாத ஒரு பாட் வச்சுருந்தேன். அதுவே வந்து நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணேன். அப்போ இது வந்து இன்னும் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணலாம். இந்த பிளேட்டோடு வர்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இம்பெக்ஸோட கம்பெனி இது. ஐஎஸ்ஐயோட முதிரையும் இருக்குது அதில். 10 லிட்டர் 16 லிட்டர்தும் இருக்குது. நான் வந்து 10 லிட்டர்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் குக்கர் வாங்கியிருந்தேன். இது வந்து 3 குக்கரு ப்ரெஸ்டீஜோடது. கம்பெனி வந்து ப்ரெஸ்டீஜ் வந்து காம்ப்ரமைஸே இல்லை, சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. நான் நிறைய குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக ப்ரெஸ்டீஜ் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த விசில் வர்றது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. அது ஒரு பயம் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் அந்த மாதிரி 3 குக்கர் இது. அதுக்கு வந்து 2த்துக்குமே வந்து வெயிட்டும் கொடுத்துருக்காங்க கூட. இதுவுமே வந்து செப்ரேட்டாக தான் வரும், எல்லாமே பேக்காக வரும். அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே அது நம்மளே வீட்டில் வந்து கத்தியோ ஏதோ வச்சு நான் தான் இதெல்லாம் செட் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெயிட்டும் வருது. 2 வெயிட் வரும், 2 மூடி தான் வரும். ஆனால் குக்கர் வந்து 3 இருக்கும். இந்த 2 லிட்டர் வந்து நம்மளுக்கு இந்த பொரியல் இல்லைன்னா கொஞ்சமாக செய்கிறது, பசங்களுக்கு காலையில் ஏதாவது 1 பாட் ரைஸ் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 லிட்டர் குக்கர் வந்து நம்ம கொஞ்சமாக சாம்பார் காலையில் செய்கிறதுக்கு, அந்த மாதிரி பொரியலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேலெல்லாம் வந்து ஸ்டீல் வந்திருக்கு, உள்ளே வந்து அலுமினியம் தான். வெளியே மூடி எல்லாமே ஸ்டீலாக வந்திருக்கு. இந்த 5 லிட்டருமே பாருங்கள், நல்ல பெரிய குக்கராக தான் இருக்குது இது. இது வந்து நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோம்னா இதில் பிரியாணி அந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். அகலம் கம்மியாக கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த குக்கரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.